ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆதார் கார்டில், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் தெரியும், ஆனால் உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்லைன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு UIDAI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் வேணும் அப்படின்னா தமிழை சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்னலாம் என்ட்ரு பண்ணி எப்படி நம்ம மொபைல் நம்பரை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மை ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மேலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸே பார்த்திங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை தான் கிளிக் பண்ணி நம்முடைய ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு கர்சரை வைங்க. கர்சரை வச்சாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதில் ஆதார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மூணாவது லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரத ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை ஜஸ்ட் 1 by 1 இதில் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறமா என்ட்ரது கேப்சா. ஸோ இந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும், என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ கேப்சா என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே யுவர் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய ஏஜ் என்ன, அடுத்தது என்ன ஜெண்டர் இருக்கும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டேட் என்ன, ஸோ மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ அது மூலமாகவே நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதாவது ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது இருக்குது. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியல அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும், ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் உங்களுடைய ஆதாரில் அப்டேட் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.